சொல்கிறாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன், திரும்பி கவனிங்க. லேவியராகமம் 26:11 உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நுகத்தடினா என்னென்னமோ சொல்றீங்க. மாட்டு 2 மாட்டை வச்சு அதுக்கு மேல ஒரு கொம்பு பெருசா கனமா கழுத்து மேல வச்சு கட்டுறோம் பாருங்க, அதான் நுகத்தை, அதான் நுகம். அந்த மாதிரி எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு நுகத்தடி அடிமையா இருந்தார்கள். அந்த நுகத்தடி எப்பவுமே அவங்க வேலை செய்யற அடிமையா இருக்கணும். அவன் அடிச்சா அடி வாங்கணும், அவன் திட்டினா திட்டு எல்லாம் வாங்கிக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, ஒரு வார்த்தை நீ எதோ சொல்லக்கூடாது, நீ கொஞ்ச நேரம் போய் அவன் முன்னாடி உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட கொடுமை, அப்படிப்பட்ட அடிமைத்தான். அப்போ கடவுள் பார்க்குறாரு, எத்தனை வருஷம், 1 நாள் 2 இந்த அம்மாக்காவது 18 வருஷம் நுகத்தடி கூணு, அவங்களுக்கு 430 வருஷம், 400 வருஷம் தீர்க்க தரிசனம், 30 வருஷம் மோசையால லேட் ஆயிடுச்சு. மோசை ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஓடி போய் எங்கேயும் செட்டில் ஆயிடுறாரு, கல்யாணம் பண்ணி அவன் மாமா வீட்டில் செட்டில் ஆகி ஆடு மேய்ச்சின்னு கிடக்குறாரு. 30 வருஷம் அவரால் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு பாருங்க. 400 வருஷம்தான், மோசையால எக்ஸ்ட்ரா 30 வருஷம் ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஓஞ்சி போட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் விடுதலை ஆக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய வாசஸ்தலத்தை உங்க நடுவுல ஸ்தாபிப்பேன். அப்படின்னா என்ன, நான் வாழ்ற இடம் உங்க நடுவுல இருக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். என்னன்றா, உங்க நடுவில் நான் உலாவி உனக்கு கடவுளாய் இருப்பேன், நீ என்னுடைய ஜனமாய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு 13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடியை முறித்து. அப்படின்னா என்னன்னா, உன் மேல இருந்த அந்த பாரம், உன் மேல இருந்த அந்த சுமையை நான் நீக்கி அதை முறிச்சு உனக்கு ஒரு விடுதலை தான். உன்னை எப்படி நிமிர்ந்து, இவ்வளோ நாள் அந்த பாரம் இருந்தது சார், அந்த கஷ்டம் உன் மேல இருந்தது சார், அதால நிமிர முடியாம நீ இருந்த, கூணையா இருந்த, இப்போ நான் அதை முறிச்சிட்டு உன்னை நிமிர்ந்து நடக்க பண்றேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நம்ம இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், கையை தட்டு. அப்போ அந்த லேடிக்கு 18 வருஷமா ஒரு நுகத்தடி, ஒரு பாரம் இருந்ததுங்க, ஒரு குனிவு இருந்ததுங்க, ஒரு கூணு இருந்ததுங்க, ஒரு ஆவி கட்டி இருந்ததுங்க. கட்ட அவுத்தா இருப்பாரு. நுகத்தடியை மாட்டுக்கு வச்சு கயிறு போட்டு கட்டுவாங்க, இல்லைன்னா மாடு உருவின்னு போயிடும். அந்த மூக்கணாங்கயிறு எல்லா கயிறையும் சேர்த்து லாக் பண்ணி அந்த கயிறில் போட்டு கழுத்து தான் சேர்த்து போடுவாங்க, ஒரு லாக் போடுவாங்க. அப்போ தான் மாடை நம்ம எப்படி திருப்பினாலும் இப்படியும் திரும்பும். ஏன்னா அது கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு சுமை இருந்தால், ஒரு கடன்காரன் இருந்தால், கடன் கொடுத்தவன் வந்து எப்படியெல்லாம் திட்டுறானோ அப்படிலாம் திட்டு வாங்கிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ஒரு நோயில் ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் என்னன்னாலும் சொல்கிறாரோ அதை கேட்டுக்கணும். கரெக்ட் தானேம்மா? கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தானே தம்பிங்களா? நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகல சார். ஒரு ஆஸ்பத்திரிக்கு நோயின்னு போகிறேன்னு வச்சுக்க, அப்போ டாக்டர் தான் ஒரு ரூல்ஸ் போடுவார். என்ன போடுவார், இந்த காலையில் இந்த மாத்திரையை போடு, சோறு துண்டுறதுக்கு முன்னாடி இது, சோறு துண்டுறதுக்கு அப்புறம் அதுன்னுவார். 3 வேளை போடுன்னுவார், 1 விட்டு 1 போடுன்னுவார். யோசனை. அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டுதான் ஆகணும். ஏன், நம்ம உடம்புல வியாதி இருக்குது சார், அது ஒரு பாரமாக இருக்குது, அது ஒரு கட்டாக இருக்குது, அது தீர்ற வரைக்கும், வினை தீர்ற வரைக்கும் நம்ம அதை கேட்டு தான் ஆகணும். இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு பாரம், ஒரு பிசாசு கட்டு நம்ம மேலே இருக்குதுன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் ஆடுவோம், அவன் நடப்போம், வேறு வழி இல்லை. அதுலேருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் அவன் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், நல்லா ஆயிடுச்சுப்பா சார். இப்போ மாப்பிள்ளை வீட்டில் ஒரு சட்டம் போடுறாங்க, நீ இந்த மாதிரி சோறு ஆகணும், இந்த மாதிரி சத்திரத்தை பார்க்கணும், இந்த மாதிரி பத்திரிக்கை அடிக்கணும், இவ்வளோ வரதட்சணை கொடுக்கணும்னா இப்போ பொண்ணு வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க, அட பாவி முதல்ல சொல்லாமல் நிச்சயம்லாம் ஆகிட்டு போய் சொல்கிறானே, இப்போ என்ன பண்ண, சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவன் கல்யாணத்தை நிற்பாட்டிட்டு வேண்டான். எப்படி இருக்கும், எப்படி பாருங்க, சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த நுகத்தடி இருந்தாக்கா நிச்சயமா அவன் சொல்ற மாதிரிலாம் செஞ்சுட்டான். உக்காரணும், எந்திரிக்கணும், சாப்பிடணும், வேலை செய்யணும். இப்படிப்பட்ட வேதனையில நுகத்தடியில இருந்தான். அவ்வளோ பாரத்தை சுமந்து கொண்டிருந்தான். அந்த ஜனங்களை கடவுள் என்ன பண்றாரு, குனிஞ்சிருந்தாங்க. நுகத்தடி அந்த பாரம் அவங்கள குனிய வச்சிருச்சு.
நிமிர்ந்து நிற்க முடியல, நல்ல சாப்பாடு நிமிர்ந்து நிற்க முடியலன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நிமிர்ந்து நிற்க முடியல, நிமிர முடியல அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்ல போனால், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, நல்ல துணிமணி போட முடியல, நல்ல கொஞ்ச நேரம் நல்லா தூங்கலாம்னு நினைக்கிறேன், தூங்க முடியல, கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைக்கிறேன், உட்கார முடியல, கடுமையாக வேலை வாங்கினான், 2 வேளை சோத்தை போட்டான். சோறு கூட என்ன, கால்வயிறு கஞ்சி தான். கொஞ்சம் நிறைய கிரியா கொடுத்தா உண்ட மயக்கம் அதிகமாக ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய சோறும் போட மாட்டான். கால்வயிறு கஞ்சியை ஊற்றி, அதுவும் நல்ல ருசியான சாப்பாடாக கிடையவே கிடையாது. அடிமையாக இருக்கிறவங்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு பாருங்கள், எப்படியாப்பட்ட பனிஷ்மெண்ட். இதுலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நல்ல சாப்பாடு, நல்ல துணி, நல்ல மணி, நல்ல தூக்கம், கொஞ்சம் நேரம், நல்ல பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் கொடுக்குற. அதான் சொல்கிறேன்னா, உங்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா. முன்ன ஒரு சட்டை கூட வழி இல்லாதவன் இன்னைக்கு சட்டையை போட்டு தீபாவளி கொண்டாடுறான். எப்படி இருக்கும் பாருங்க. முன்ன ஒரு அந்த பித்தளை மோந்திரத்தை போட்டுன்னு இருந்தான், அப்புறம் இரும்பு மோந்திரத்தை, இப்போ கோல்டு மோந்திரத்தை போட்டுனுக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. முன்ன அந்த இரும்பு சங்கிலியை போட்டிருந்தான், இப்போ தங்க சங்கிலியை போட்டுனுக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க, யோசனை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்ன செருப்பு இல்லாமல் சுற்றின்னு கிடந்தான், இப்போ பார்த்து செருப்பு விதவிதமாக சுவை போட்டுன்னு சுற்றின்னு கிடக்கிறான். பார்க்குறேன் நான். அடடா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருத்தன் எங்கள் ஊருக்கு வந்தான் பாருங்க, பயங்கரமான இருக்குது, வண்டி ஸ்டைல் ஆகுது, அவனும் ஸ்டைல் ஆகிறான். யார் ஸ்டைலு? அவன் ஸ்டைலெல்லாம் பயங்கரமாக, அந்த வண்டியும் பயங்கரமாக ஸ்டைலாக. கீழே பார்த்தா செருப்பு இல்லை. என்னடா செருப்பு வேணாம் அப்படின்றான். அவன் சுபாவம் அப்படி இருக்குது. வேற எந்த ஊரில், உங்கள் ஊர் ஆள் தான். பத்திரிக்கை வைக்க வந்தான் பாருங்க. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, அவன் போட்டுக்கிற சொக்கா பேண்ட்டு நல்லா இருக்குது, அவன் எத்தனை வந்த வண்டியும் மாடலாக இருக்குது. காலில் பார்த்து செருப்பு, எதிராக செருப்புனா அந்த காலிலேயே கீரை போடுறான், பிரேக்கை பிடிக்கிறான். யாருன்னு உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு புரிஞ்சிச்சு. கர்த்தர் நல்ல. அப்போ நுகத்தடிகளை கர்த்தர் முறித்தார்னா நிச்சயமாக நம்ம நிமிர்ந்து நல்ல சாப்பிடல, ரொம்ப நாள் ஆச்சு சார் சாப்பிட்டு, நல்ல சாப்பாடு சாப்பிட வைப்பார். நல்ல துணிமணி போடணும் சார், அதெல்லாம் ஆசை இருந்தது ஆனால் போட முடியல, போட வைப்பார். நல்ல நகையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், எல்லாரும் போடுறாங்க நகை, இப்போது ஒரு 1/2 சவரம் எத்தனை வருது, இப்போது 1 சவரம் எத்தனை வருது, சும்மா நகையை 10 வாட்டி மாற்றுது, காசு அள்ளுது சார் இதுக்கிட்ட அப்படின்னா. அந்த மாதிரி நானும் ஒரு நகையை போடுவேன், நிமிர்ந்து நிற்க செய்வார். அதுதான் பாருங்கள் 13 சொல்றார், நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் உங்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். நீங்கள் என்ன சொல்ற, நிமிர்ந்து நிற்க வச்சார், நடக்க வச்சார். கர்த்தர் அவ்வளோ பெரிய நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய தேவன், பெரிய காரியங்கள் செய்வார். ஆதியாகமம்